வணக்கம் நண்பர்களே. குற்றாலம், இதன் அருவிகள், இயற்கையின் அழகு, இவை எல்லாம் உங்களை கவர்ந்திருக்கும். இன்று நாம் குற்றாலத்தில் ஒற்றுமையுடன் சுதந்திரமாக குளிக்கிறோம். ஆனால் உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இதே குற்றாலத்தில் ஒரு காலத்தில் யார் குளிக்கணும், யார் குளிக்கக்கூடாதுன்னு வெள்ளையர்கள்தான் தீர்மானித்தார்கள்னு உங்களுக்கு தெரியுமா? குற்றாலத்தின் பழைய கதைகளும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் உங்களை வியக்க வைக்கும். முழு தகவல்களும் பெற இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. குற்றால அருவியில் ஆங்கிலேயர்கள் மட்டுமே குளிக்க வேண்டும் என்ற சட்டமே இருந்தது. அவர்கள் குளிக்கும் சமயத்தில் யாரும் அருவிக்கரை அருகே செல்லக்கூடாது. குற்றாலநாதனுக்கே அபிஷேகம் செய்யவும் பூஜைகள் நடத்தவும் அவர்களிடம் அனுமதி பெற வேண்டிய அவல நிலையைக் கண்டு கொதித்த ஆலய நிர்வாகத்தினர் குற்றால அருவியில் அனைவரும் நீராடவும் ஆலய பூஜைக்கு அவர்களால் இடையூறு ஏற்படக்கூடாது என்று கோரியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். பல ஆண்டுகள் பல நீதிமன்றங்களில் வழக்கு நடைபெற்றது. 1917 ஆண்டு முதல் யார் வேண்டுமானாலும் குளிக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் குளிக்க அனுமதியில்லை என்று தீர்ப்பளித்தனர். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடக்க ஆரம்பித்தது. குற்றால அருவியில் ஆதிதிராவிடர்கள் மட்டும் குளிக்க அனுமதி இல்லாமல் இருந்தது. இந்த தகவல் சுதந்திரத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மகாத்மா காந்தியின் காதுக்கு எட்டியது. தகவலைக் கேட்டு கொதிப்படைந்த அவர் குற்றாலம் வருவதற்கான சூழலை எதிர்பார்த்து காத்திருந்தார். அந்நாளும் வந்தது. ஜனவரி 24, 1934 அவர் குற்றாலம் வந்தார். காந்தி குற்றாலம் வருகிறார் என்ற தகவலை அறிந்த ஆங்கிலேயர்கள் அவருக்கு குளிக்க தடையேதும் விதிக்கவில்லை. ஆனால் குற்றாலம் வந்த மகாத்மா காந்தி அருவிக்கரைக்கு சென்று அருவியை பார்வையிட்டு குளிக்காமல் திரும்பினார். 1938 ராஜாஜி சென்னை மாகாண பிரதமராக வந்தார். அதன் பின்புதான் ஆதிதிராவிடர்கள் குளிக்கக்கூடாது என்றிருந்த தடையை நீக்கினார். அதன் பின்புதான் அனைவரும் சாதி மத பேதமின்றி அருவியில் குளிக்கத் தொடங்கினர்.